வணக்கம். இது திடக்கழிவு மேலாண்மை பற்றிய ஒரு காணொளி தொகுப்பு. இந்தியாவில் குப்பைகளை மறுசுழற்சி பண்ணுறதுக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுறதுக்கும் இல்லை குப்பைகள்ல இருந்து எனர்ஜி ஆற்றலை உருவாக்குறதுக்கும் நிறைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் மேபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கூட இருக்குது. ஆனால் சிறந்த குப்பை மேலாண்மை என்பது குப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்வியலை வடிவமைச்சு கொள்றது தான். குறிப்பா ஆங்கிலத்தில் வேஸ்ட் ரிடக்ஷன், வேஸ்ட் அவாய்டன்ஸ், வேஸ்ட் மினிமைசேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் அவன் உருவாக்குற குப்பையோட தன்மைகளை அறிஞ்சு அதை கம்மி பண்றதுக்கோ இல்லை முழுவதுமா அவாய்ட் பண்றதுக்கோ என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்றத கத்துக்கிட்டு குப்பைகளை குறைச்சோ இல்லை குப்பைகளை உருவாக்காமலோ வாழ பழகிக்கொள்வது தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். குப்பைகளை கம்மியாவோ இல்லை குப்பைகளை உருவாக்காம வாழ பழகிக்கணும்னா இரண்டு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உருவாக்குற குப்பையில என்னென்ன விதமான பொருட்கள் மறுசுழற்சி செய்ய முடியும், என்னென்ன விதமான பொருட்களை மறுசுழற்சி செய்ய முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 90 குடும்பங்களை தேர்ந்தெடுத்தேன். அந்த 90 குடும்பங்கள்ல 30 குடும்பங்கள் ஹை இன்கம் குரூப், 30 குடும்பங்கள் மிடில் இன்கம் குரூப், 30 குடும்பங்கள் லோ இன்கம் குரூப். அதாவது பொருளாதாரத்தின் அடிப்படையில் நிறைய சம்பாதிக்கிறவங்க, நடுத்தர வர்க்கம், ஏழை, இதுல தலா 30 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பை கொடுத்தேன். அந்த பையில அவங்க தினமும் உருவாக்குற திடக்கழிவுகள், குறிப்பா மக்காத கழிவுகள், பேப்பர், பிளாஸ்டிக், கார்ட்போர்ட், மெட்டல், கிளாஸஸ், லெதர், ரப்பர், டெக்ஸ்டைல் வேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு வைக்க சொன்னேன். கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு இந்த 90 குடும்பங்கள்ல இருக்கிற குப்பைகளையும் கலெக்ட் பண்ணி என்னோட இடத்துக்கு எடுத்துக்கிட்டு அந்த குப்பைகள்ல என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணேன். இதுக்கு ஆங்கிலத்துல வேஸ்ட் ஸ்ட்ரீம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை பண்ணனா, ஒரு 90 குடும்பங்களோட குப்பைகள்ல என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உருவாக்கின 3 போர்டு தான் நீங்க பார்க்குற இந்த போர்டு. இந்த போர்டுல 53 வகையான திடக்கழிவுகள், மக்காத திடக்கழிவுகள் இருக்குது. அதாவது வீடுகள்ல நம்ம தினசரி உருவாக்கக்கூடிய 53 வகையான திடக்கழிவுகள் இருக்குது. இந்த 53 வகையான திடக்கழிவுகளை 4 வகையா பிரிச்சேன். என்னன்னா பேப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ், மெட்டல். இப்ப இந்த பேப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ், மெட்டல் 4 வகையான மக்காத திடக்கழிவுகள்ல ஒரு வகையான கழிவுகள்லையும் என்னென்ன பொருட்களை மறுசுழற்சி பண்ணலாம், என்னென்ன பொருட்களை மறுசுழற்சி பண்ண முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறுசுழற்சி பண்ண முடிஞ்ச பொருட்களை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தலாம் நம்ம வாழ்க்கையில. அது குப்பையான பிறகு ரொம்ப அருகில் இருக்கிற ஏதோ ஒரு பழைய இரும்பு கடையில அந்த பொருட்களை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம். ஆனா மறுசுழற்சி பண்ண முடியாத பொருட்களை கண்டிப்பா நம்ம தவிர்த்தோ இல்ல அதை குறைச்சி பயன்படுத்த பழகிக்கிட்டா இந்தியாவில் குப்பை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். நம்ம உருவாக்குற பேப்பர் குப்பையில மறுசுழற்சி செய்யத்தக்க பேப்பரும் இருக்கும், மறுசுழற்சி செய்ய இயலாத பேப்பரும் இருக்கும். இதுல மறுசுழற்சி செய்யக்கூடிய பேப்பர் வகைகளை வகைப்படுத்தி இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஆபீஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஆபீஸ் பேப்பர் நம்ம பிரிண்ட் அவுட் எடுப்போம், இல்ல ஜெராக்ஸ் எடுப்போம், வெள்ளை கலர்ல இருக்கும். ப்ளீச்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, இல்ல வெர்ஜின் பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் கழிவுகள் நிறைய காசு கொடுக்கக்கூடியது. ஒரு கிலோ 12 ரூபாயில இருந்து 16 ரூபாய் வரைக்கும் போகும். அதே மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈஸியா மறுசுழற்சி பண்ணலாம். எந்த பழைய இரும்பு கடையிலையுமே இதை ஈஸியா வாங்கிக்குவாங்க. உதாரணத்துக்கு 8 ரூபாயில இருந்து 12 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ போகும். அதே மாதிரி இங்கிலீஷ் தமிழ் நியூஸ் பேப்பர், மேகசின், புக்ஸ், நாவல், டைரிஸ், நோட் புக், கேலண்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா மறுசுழற்சி செய்யக்கூடிய நிறைய பணம் ஈட்டக்கூடிய பேப்பர் கழிவு வகைகள். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பயன்படுத்தலாம். அதை சரியான மறுசுழற்சி தரத்துக்கு எடுத்துக்கிட்டு போனா ஈஸியா ரீசைக்கிள் பண்ணிடலாம். அதே சமயத்துல நியூட்ரலி ரீசைக்கிளபிள்
போர்ஷன் ஆஃப் பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த வகையான பேப்பர் கழிவுகள் பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி பண்ணலாம், ஆனா ரொம்ப கம்மியான காசு தான் கிடைக்கும். 2 ரூபா 3 ரூபா ஒரு கிலோவுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஹார்ட்போர்ட் பாக்ஸஸ் சொல்லுவாங்க. நம்ம இப்போ டூத் பேஸ்ட் வாங்குறோம், அதோட கண்டெய்னர் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஹார்ட்போர்ட் பாக்ஸஸ் சொல்லுவாங்க. அப்புறம் பேப்பர் பேக்ஸ், பேப்பர் பிளேட், பேப்பர் கப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க. ரெண்டாவது என்வலப், அப்புறம் நம்ம மேரேஜ் கார்ட்ஸ் இருக்கும், கிரீட்டிங் கார்ட்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கும், பில்லு, நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம், ஒரு பில்லு கொடுப்பாங்க, இல்லை டிக்கெட் எடுக்கிறோம், இதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சு மறுசுழற்சி பண்ணலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கிழிந்த இல்லை கசங்கிய காகிதங்கள், இதெல்லாம் மறுசுழற்சி பண்ணக்கூடியது தான். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கிற ஒரு பழைய இரும்பு கடைக்காரர்கிட்ட கொடுத்தா நமக்கு நல்ல பணம் கிடைக்கும். இப்போ மறுசுழற்சி செய்ய இயலாத பேப்பர் கழிவுகளை நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமா இந்த மல்டி லேயர் டெட்ரா பேக்ஸ், நம்ம வந்து ஜூஸ் குடிப்போம், இல்லை பால் பொருட்கள் வாங்குவோம், இந்த மாதிரி டெட்ரா பேக்ல வாங்குவோம். இந்த டெட்ரா பேக்குகளை மறுசுழற்சி செய்யறதுக்கான ரீசைக்கிளிங் யூனிட் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அதனால இந்த டெட்ரா பேக்கை தவிர்த்தோ இல்லை பயன்பாட்டை குறைச்சி வாழ நம்ம பழகிக்கணும். இதே மாதிரி லேமினேட்டட் பேப்பர், நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஐடி கார்டு லேமினேட் பண்ணுவோம், இந்த மாதிரி லேமினேட்டட் பேப்பரையும் மறுசுழற்சி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக் கோட்டட் பேப்பர் பிளேட், பேப்பர் கப். அதாவது பேப்பர் கப்புன்னு சொல்லி விற்பாங்க, ஆனால் அதுக்கு மேலே பிளாஸ்டிக் கோட் இருக்கும், அதையும் நம்ம மறுசுழற்சி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அழுக்கான காகிதங்கள், காகிதங்கள் கசங்கி இருந்தால் அதை மறுசுழற்சி பண்ணலாம், கிழிஞ்சிருந்தாலும் மறுசுழற்சி பண்ணலாம். ஆனால் மண், தண்ணி, சேறு இல்லை அழுக்கு அது கூட கலந்து இருந்ததுன்னா அதை மறுசுழற்சி பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர், நாப்கின்ஸ், ஃபோட்டோ, அப்புறம் நம்ம கார்பன் காப்பீஸ், இதெல்லாம் நம்ம வந்து மறுசுழற்சி பண்ண முடியாது. செய்யக்கூடிய மறுசுழற்சி செய்ய இயலாத பிளாஸ்டிக் பொருட்களை பற்றி பார்ப்போம். பிளாஸ்டிக்கோட இம்பேக்ட், அதோட அழிக்கும் தன்மை, சுற்றுச்சூழலாக இருக்கலாம், இல்லை உயிரினங்களாக இருக்கலாம், இல்லை மனித இனமாக இருக்கலாம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் பெரும்பாலான பிளாஸ்டிக், நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் எளிதில் மறுசுழற்சி செய்யக்கூடியவை. உதாரணத்துக்கு பெட் பாட்டில், நம்ம தண்ணி வாங்கி குடிப்போம், ஜூஸ் வாங்கி குடிப்போம், இந்த பெட் பாட்டில் எல்லாத்தையுமே நம்ம மறுசுழற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் சால்வெண்ட் கண்டெய்னர்ஸ் இல்லை சோப் கண்டெய்னர்ஸ், இதையும் நம்ம மறுசுழற்சி பண்ணலாம். இதை வந்து ஹாட் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது கேனு, உடைஞ்சு போன ஃபர்னிச்சர்ஸ், அது எல்லாமே நம்ம மறுசுழற்சி பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஹை டென்சிட்டி பிளாஸ்டிக் என்ற ஒரு கேட்டகரியில் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிப்ரோபிலின், நம்ம வந்து ஷாம்பு கண்டெய்னர்ஸ், அதெல்லாம் வந்து மறுசுழற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் பிளாஸ்டிக் தான், நல்ல தடிமனாக இருக்கிற பிளாஸ்டிக். இன்னும் ஒரு சில பிளாஸ்டிக், நம்ம வந்து கர்ட் பேக்கெட்டாக இருக்கலாம், பால் பேக்கெட்டாக இருக்கலாம், மோர் பேக்கெட்டாக இருக்கலாம், எண்ணெய் பேக்கெட்டாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம மறுசுழற்சி பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேனோட கேப்ஸு, டூத் ப்ரஷ்ஷு, பென்னு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், எந்த பிளாஸ்டிக் ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருந்தாலும், இல்லைன்னா வந்து ஃபார்மிங் ஃபீல்டில் நமக்கு பயன்படுத்துகிற ஹோஸு, பைப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஐட்டம்ஸு. குறிப்பாக இந்த பெட் பாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா 16 ரூபாவிலிருந்து 22 ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு கிடைக்கும். ஹாட் பிளாஸ்டிக்கு 22 ரூபாவிலிருந்து 24 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி பாலிப்ரோபிலின் இல்லை வந்து பாலிஸ்டிரின், பிவிசி பைப் ஐட்டம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 ரூபாவிலிருந்து 18 ரூபா வரைக்கும் நமக்கு காசு கிடைக்கும் ஒரு கிலோகிராமுக்கு. அப்போ இங்கே இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்கையும் நம்ம மறுசுழற்சி பண்ண முடியும். பிஸ்கெட் கண்டெய்னர்ஸ் இல்லை வந்து ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி பண்ணலாம். சில டவுனில் இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸை பெட் கேட்டகரி பிளாஸ்டிக் கூட எடுப்பாங்க. சில டவுனில் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸை மறுசுழற்சி பண்ண மாட்டாங்க. இது மறுசுழற்சி பண்ணுற தொழிற்சாலையோட ஒரு நீடை பொறுத்தது. அதனால தான் இதை வந்து நியூட்ரலி ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் என்ற ஒரு கேட்டகரியில் வச்சிருக்கிறோம். அதாவது சில இடங்கள்ல இதை மறுசுழற்சி பண்ணுவாங்க, சில இடங்கள்ல மறுசுழற்சி பண்ண மாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் மறுசுழற்சி பண்ண மாட்டாங்களோ அங்க இருக்கிற மக்கள் இதெல்லாம் தவிர்த்து வாழ பழகி கொள்ளலாம். மறுசுழற்சி செய்ய இயலாத பிளாஸ்டிக் குப்பைகளை பத்தி பார்க்கலாம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இது நம்ம எல்லாரும் பழகினது தான். பிலோ 50 மைக்ரான்னு சொல்லுவாங்க, அதாவது லோ டென்சிட்டி பிளாஸ்டிக்ஸ். அது வந்து கேரி பேக்ஸாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளெக்ஸ், நம்ம வந்து பேனர் வைப்போம் இல்லைங்களா, இது வந்து ஹைபிரிட் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க.
இதில் பிளாஸ்டிக் த்ரெட்டும் இருக்கும், பிளாஸ்டிக் மெட்டீரியலும் இருக்கும். இதை மறுசுழற்சி செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரியான மல்டி லேயர் பேக்கேஜிங்ஸ், இதை வந்து சில்வர் கோட்டட் பேக்கேஜிங் சொல்லுவாங்க, இல்லை மைலான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வெளியில் கலர்ஃபுல்லாக இருக்கும், உள்ளார வந்து சில்வர் கலரில் இருக்கும். எல்லா விதமான குக்கீஸும் இல்லை சிப்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக்கேஜிங்கில் தான் வரும். இந்த பேக்கேஜிங்கை மறுசுழற்சி செய்யவே முடியாது. பெரிய பிரச்சனை என்னன்னா, மற்ற பிளாஸ்டிக் கழிவுகளை காட்டிலும் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த குப்பையை தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. குறிப்பாக ஒரு மிடில் இன்கம் குரூப்போட வேஸ்ட் ஸ்ட்ரீமை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 30% 40% வேஸ்ட் வந்து இதுவாக தான் இருக்கும். இப்போ இதை மறுசுழற்சி செய்யறதுக்கான கட்டமைப்பு வசதிகள் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இதை சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ்க்கு எரியூட்டுவதற்கான ரா மெட்டீரியலாக பயன்படுத்தலாம். ஆனால் இதை சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது மறுசுழற்சி செய்யலாம், இல்லைன்னா செய்ய முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் ரேப்பர்ஸு, கேரி பேக்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கார்பேஜ் பேக்ஸு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரு, பிளாஸ்டிக் ரோப்பு, அப்புறம் டூத் பேஸ்ட் கண்டெய்னர்ஸு, பபுள் ரேப்பர்ஸ், ஸ்ட்ராஸு, நம்ம கிஃப்ட் ரேப்பர்ஸ், இது எதையுமே வந்து மறுசுழற்சி பண்ண முடியாது. மேலும் ரப்பர் வகைகளையும் தெர்மாக்கோலையும் மறுசுழற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மறுசுழற்சி பண்ண இயலாத பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில் தவிர்த்தோ இல்லை குறைச்சி பயன்படுத்தவோ பழகிக்கொள்வது தான் சிறந்த திடக்கழிவு மேலாண்மை. இப்போ மறுசுழற்சி செய்ய இயலாத மறுசுழற்சி செய்யக்கூடிய கண்ணாடி மற்றும் உலோக வகைகள் பற்றி பார்க்கலாம். கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான கண்ணாடிகளையும் நீங்கள் மறுசுழற்சி பண்ணலாம். ஏன்னா கண்ணாடி தான் உலகத்திலேயே எளிமையாக மறுசுழற்சி பண்ணக்கூடிய இல்லை நல்ல மறுசுழற்சி தொழிற்சாலைகள் இருக்கிற ஒரு பொருள். குறிப்பாக எல்லா விதமான லிக்கர் பாட்டில்ஸும் எல்லா விதமான கிளாஸ் கண்டெய்னர்ஸையுமே நம்ம மறுசுழற்சி பண்ணலாம். அதுக்கான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் சரியான மிடில் மேனும் இருந்தால் மட்டும் போதும். உலோகங்கள் ட்ரெடிஷ்னலாகவே நம்ம மறுசுழற்சி செய்கிற ஒரு விஷயம்தான். இதில் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, 2 விஷயம் தான். ஒன்று, இந்த மாதிரி கேன்ஸ் இருக்குது இல்லைங்களா, சாஃப்ட் ட்ரிங்க் கேன்ஸோ இல்லை ஹாட் ட்ரிங்க் கேன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம மறுசுழற்சி பண்ணலாம். பர்ஃப்யூம் கேன்ஸையும் மறுசுழற்சி பண்ணலாம். இதில் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம சாக்லேட் வாங்கும்போது இல்லை பிரியாணி வாங்கும்போது ஒரு சில்வர் ட்ரே கொடுப்பாங்க, அதை மறுசுழற்சி பண்ணலாம். சில்வர் ஃபாயில், நல்லா புரிஞ்சுக்கணும், சில்வர் ஃபாயில் இதையும் நம்ம மறுசுழற்சி பண்ணலாம். மற்றபடி எல்லா விதமான தகரம், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காப்பர் இல்லைங்களா, எல்லாத்தையுமே நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணலாம். இப்போ மறுசுழற்சி பண்ண முடியாத உலோகங்கள்ல பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கேன்ஸ், இது வந்து முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருந்ததுன்னா அது மறுசுழற்சி பண்ணலாம். ஆனால் பாதி கண்டெய்னர்ல பெயிண்ட் இருக்குது இல்லை லேசா பெயிண்ட் இருக்குதுன்னா அதை மறுசுழற்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் ஷூ பாலிஷும். அதுக்கப்புறம் உலோகங்கள் தவிர்த்து மற்ற மறுசுழற்சி பண்ண முடியாத பொருட்கள் நம்ம தினமும் உருவாக்குறது. சில இடங்கள்ல துணியை மறுசுழற்சி பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். பெரும்பாலான டவுன்ல துணி நம்ம போடுற ஷர்ட், பேண்ட், புடவை இதெல்லாம் மறுசுழற்சி பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. சில இடங்கள்ல ரப்பர் மறுசுழற்சி பண்ண முடியாது, தோல் கழிவுகளை லெதர் மறுசுழற்சி பண்ண முடியாது, சில இடங்கள்ல ஷூஸ் மறுசுழற்சி பண்ண முடியாது, வுட்டு, பேக்ஸ், அப்புறம் கிளே மெட்டீரியல் இல்லை செராமிக்ஸ் இதெல்லாம் மறுசுழற்சி பண்ண முடியாது. கார்பெட்டு, ஜூட் சாக்கு இதெல்லாம் மறுசுழற்சி பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம திரும்ப பயன்படுத்தி கொள்ள பழகிக்கலாம், இல்லை கம்மியாக பயன்படுத்தி கொள்ள பழகிக்கணும். இப்போ இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 90 குடும்பங்கள்ல இருக்கிற மறுசுழற்சி செய்யக்கூடிய மறுசுழற்சி செய்ய இயலாத குப்பைகளை வகைப்படுத்தி பார்க்கும்போது 53 வகையான பொருட்கள் இருந்தது. அந்த 53 வகையான பொருட்கள்ல ஒரு 27 வகையான பொருட்களை மறுசுழற்சி பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்தியாவில் இல்லை. அப்ப அந்த 27 வகையான பொருட்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துவதை குறைச்சாலோ இல்லை தவிர்த்தாலோ இந்தியாவில் சிறந்த முறையில் நம்ம மறுசுழற்சியையும் திடக்கழிவு மேலாண்மையும் முன்னெடுக்கலாம். நன்றி.